அனைவருக்கும் வணக்கம். நல்வழி அப்படிங்கிற நம்முடைய நீதிநெறி புத்தகத்தில் 15ஆம் பாடல், சிவாய நமவென்று சிந்தித்திருப்போர்க்கு அபாயம் ஒரு நாளும் இல்லை, உபாயம் இதுவே மதியாகும், அல்லாதவெல்லாம் விதியே மதியாம் விடும். இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, சிவாய நம என்னும் 5 எழுத்தை இடையறாமல் நினைத்திருப்போர்க்கு ஒரு நாளும் துன்பம் வராது, விதியை வெல்லுதற்கு இதுவே வழியாகும். இது விளக்க ஒரு கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஒரு பெரிய ஜோசியர், அவர் ரொம்ப அனுபவத்தாலையும் அறிவாலையும் மக்களுடைய பிரச்சனை சொல்லி அது தீர்வு காண்பவரில் ஜோசியத்து மூலமாக தீர்வு காண்பவர் வல்லவர். இதை கேள்விப்பட்டு நிறைய பேர் வர்றாங்க. அப்படி ஒரு நாள் ரொம்ப தூரத்தில் இருந்து ஒரு கிராமத்து ஆள் மனைவியை கூட்டிக்கிட்டு வரான். ஐயா, எனக்கு ஜோசியம் பார்க்கணும் அப்படின்ட்டு. சரி, கொண்டாங்கன்னு பார்க்குறாரு. அவங்க கட்டங்கள்லாம் படித்து பார்க்கும்போது அவருக்கு ஏதோ தோணுது. கொஞ்சம் யோசிச்சுட்டு என்ன சொல்கிறாரு, நீங்கள் நாளைக்கு மறுபடியும் பாருங்கள், நாளைக்கு காலைல 10 மணிக்கு மறக்காமல் வந்துடுங்க, இப்போ நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. இது சம்மந்தமாக நான் கொஞ்சம் ரெஃபரன்ஸ் எடுக்க வேண்டியிருக்கு, அதனால தான் நாளைக்கு வர சொல்லிடுறாரு. அவங்களுக்கு கொஞ்சம் ஏமாற்றம். நீங்கள் ஒரே சொல்லும்போது என்ன பண்ண முடியும்? சரி, பரவாயில்லைங்கய்யா, நாளைக்கு வரேன்ட்டு கிளம்பிடுறாங்க. அவங்க வந்த நேரத்தில் பஸ் போக்குவரத்து திடீர்னு பஸ்ஸே இல்லை, அதனால் போக முடியல, நடந்தே போகிறதுன்னு தீர்மானிச்சிடுறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போது கடுமையான மழை. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ இந்த ஜோசியர் வீட்டில் நடந்ததை சொல்கிறேன். அந்த ஜோசியர் மனைவிக்கு இது ரொம்ப ஆச்சரியம். என்னங்க, நீங்கள் உங்கள் அனுபவத்தில் இது வரைக்கும் இந்த மாதிரி சொன்னதே இல்லையே, எப்போவுமே உடனே சொல்லிடுவீங்களே, இவங்களுக்கு மட்டும் எப்படி சொல்கிறீங்க? நீங்கள் எப்போவுமே பழசெல்லாம் புரட்டி பார்த்து ரெஃபரன்ஸ் எடுக்கிற ஆள் இல்லையே அப்படின்னு கேட்குறா. அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஒரு விஷயம் இருக்குது, அதை நான் இப்போ சொல்லக்கூடாது, நீனு பொறுத்து பாரு, நாளைக்கு உனக்கு உண்மை தெரியும் அப்படின்னு சொல்கிறார். சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ அந்த ஜோசியை பார்க்க வந்தவர்கிட்ட போகணும். அவங்க நடந்து போயிட்டு இருக்கும்போது சரியான இடி மழை, வழி இப்போ நடந்து போகவே முடியல. ஸோ என்ன பண்ணுறாங்க, சுற்றி முற்றும் பார்க்குறாங்க, எங்கேயா தங்கிட்டு போகணும் அப்படின்ட்டு. கொஞ்சம் தூரத்தில் பார்த்தா பழைய பாலடைஞ்ச ஒரு கோயில் இருக்குது, அதனால் அங்கே போகிறாங்க. சரியான இருட்டு தான், என்ன பண்ணுறதுன்னு தங்கிக்கிறாங்க. அப்போ அந்த ஒரு சிவன் கோயிலை அது ஒரு சிவன் கோயில் பார்க்குறாரு. என்ன ஒரு கோயில் மக்கள் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்காங்களே, நம்மளால தான் அப்படி போட்டு வைப்போமா, நம்ம ஊரில் அப்படி விட மாட்டோமே அப்படின்ட்டு ரொம்ப வருத்தப்படுறாரு. மனசுக்குள்ள நினச்சிக்கிறாரு, அந்த கோயிலை இவரை சுத்தம் பண்ணுற மாதிரியும், அவர் உதவிகளும் மனைவி மக்கள்லாம் கூப்பிட்டுக்கிட்டு கோயிலையே அப்படியே பளிச்சுன்னு ஆக்கி கும்பாபிஷேகம் பண்ணுற மாதிரி நினச்சி அப்படியே சந்தோஷமாக பார்க்குறாரு. திடீர்னு பார்த்தா தலைக்கு மேலே ஒரு பெரிய நல்ல பாம்பு. உடனே பயந்து போய் அடடா அப்படின்னு கொண்டாடி இழுத்துக்கிட்டு வெளியே ஒடியாந்துடுறாரு. அந்த நேரம் பெரிய இடி இடித்து பக்கத்தில் இருந்த மரத்து மேலே விழுந்து, மரம் முறிஞ்சு அந்த கோயில் மேலே விழுந்து கோயிலே சித்திரம் அடைஞ்சிடுச்சு. ஐயோ, என்ன சுவாமி, என்ன அது அப்படின்ட்டு பயந்து போய் அப்படின்ட்டு தப்பிச்சு ஓடுறாங்க. கீழே விழுந்து காலெலாம் காயப்பட்டு ரத்தம் வருது, அதெல்லாம் பொருட்படுத்துகிறாங்க. ஓடி மழையோ இடியோ போயிடுறாரு, ஊருக்கு போய் சேர்ந்துடுறாங்க. அடுத்த நாள் ஜோசியரை பார்க்க வர்றாரு. இவங்களை பார்த்தோன்னா ஜோசியருக்கு ரொம்ப ஆச்சரியம். வாங்க உட்காருங்க, என்ன நடந்துச்சு நேற்று, எப்படி போனீங்க, எப்படி வந்தீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவர் நடந்த கதையெல்லாம் அப்படியே உணர்ச்சி மயமாக சொல்கிறாரு. தப்பிச்சு வந்ததே பெரிய புண்ணிய சாமி, ஏதோ சாமி தானே காப்பாற்றிச்சு அப்படிங்கிறாரு. அப்போ சொல்கிறாரு, நேற்றே நான் உங்கள் ஜாதகத்தை சொல்லியிருக்க முடியும், அந்த ஜாதகத்தில் என்ன போட்டிருக்குனாக்கா, இன்றைக்கியோட உங்களுடைய ஆயுள் முடியுது, இன்றைக்கி உங்களுக்கு மரணம்னு போட்டிருந்துச்சு, அதுக்கு என்ன பரிகாரம்னு நான் தேடினாக்கா அதில் ஒரு வார்த்தை போட்டிருந்துச்சு,
இவர் வந்து சிவன் கோயில் ஒன்று கட்டி அதுக்கு கும்பாபிஷேகம் பண்ணியிருந்தா அந்த புண்ணியத்தினால தான் இவர் வந்து உயிர் பிழைச்சிருக்க முடியும். அப்படி இருந்தால் ஒரு உயிர் பிழைக்க வாய்ப்பு இருக்குன்னு போட்டிருந்துச்சு. இதெல்லாம் சாத்தியமா? சரி, நடக்கிறது இறைவன் செயலில் தான் நானும் இருந்தேன். ஆனால் உண்மையிலேயே உங்களுக்கு வந்து கடவுள் கருணை காமிச்சிருக்காருன்னு ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாரு. இவங்களுக்கும் ரொம்ப ஆச்சரியம். அந்த ஜோசியருடைய மனைவிக்கு இப்போ தான் உண்மை புரியுது. இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுது? நன்றி, வணக்கம்.